நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். வசந்தமாய் வீடியில் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறையோர் தரும் பலி இது, ஆதவன் ஒளி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. இரு பழியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே, இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான காவிரி கலை தொடர்பக நம்பிக்கையாளர்களே, இன்று ஜூன் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை திரு அவை புனித நார்பர்ட் என்ற ஆயரை நினைவு கூறுகிறது. இவர் ஒருத்தல் வாழ்வு வாழ முடிவு செய்து சீக்பெர்க் என்ற துறவர மடத்தினுடைய தலைவர் கேனா என்பவருடைய வழிகாட்டுதலை பெற்றார். தொடர் பயிற்சி பெற்ற நார்பர்ட் குருவாகி திருப்பலி நிறைவேற்ற போதுமானதை வைத்துக்கொண்டு மற்றதை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தார். வெறும் காலுடன் நடந்து பிச்சை எடுத்து உண்டார். பார்வையற்ற ஒரு பெண்ணுக்கு பார்வை அளித்தார். இதனால் ஈர்க்கப்பட்ட மக்கள் கட்டாயப்படுத்தி இவரை ஆயராக்கினார்கள். திரு அவை மற்றும் ஏழைகளின் சொத்துக்களை அதிகாரம் படைத்தோர் கைப்பற்றி வைத்திருப்பதைக் கண்டு அவர்களிடம் திருப்பி கொடுக்குமாறு அறிவித்தார். பலரும் மனம் மாறி திரும்பி கொடுத்தனர். இவர் சுகப்பிரசவத்துக்காக வேண்டுபவர்களுடைய பாதுகாவலராக இருக்கிறார் என்று அவரை பற்றிய குறிப்பு சொல்லுகிறது. ஆகவே நார்பர்ட் என்ற பெயர் கொண்டவர்களுக்காக ஜெபிப்போம். சுகப்பிரசவத்திலே தனக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்களுக்காக நாமும் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவா, ஆயரான புனித நார்பர்ட் தம் வேண்டலாலும் அருள் பணியில் கொண்டிருந்த ஆர்வத்தாலும் உமது திரு அவையில் சிறந்த பணியாளராக விளங்கச் செய்தீரே. அவருடைய வேண்டலின் உதவியால் நம்பிக்கையாளரின் குழுமம் உமது இதயத்துக்கு உகந்த அருள் நெறியாளர்களையும் நலம் பயக்கக்கூடிய மேய்ச்சலையும் எந்நாளும் கண்டடைய கனிவாய் அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நற்செய்தி தொண்டனுக்குரிய பணியை ஆற்று. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 4:1-8 முடிய. அன்புக்குரியவரே, கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப் போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்துகொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலந்தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்திரவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடி செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு இரு. துன்பத்தை ஏற்றுக்கொள். நற்செய்தியாளனின் பணியை ஆற்று. உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். ஏனெனில் நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டு இருப்பது நேரிய வாழ்வுக்கென வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும், என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். நான் என்றும் நம்பிக்கையோடு இருப்பேன். மேலும் மேலும் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன். உமக்கு உரிய நீதி முறைமையை புகழ்ந்துரைப்பேன். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாள்களிலும் உமது வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்
ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அலகு 12 38 முதல் 44 முடிய உள்ள இறை சொற்றொடர். அக்காலத்தில் இயேசு கற்பித்து கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனும் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஒரு ஏழை கைம்பன் ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பன் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் சொல்வதை தயவு செய்து திருப்பிச் சொல்லுங்கள். உங்களுடைய நம்பிக்கை இன்னும் ஆழப்படும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே கற்பே என் பொக்கிஷம். இயேசுவே கற்பே என் பொக்கிஷம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் ஆயர். எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் பயமில்லை. எனக்கு ஏதும் பயமில்லை. எனக்கேதும் கவலை இல்லை. எனக்கு ஏதும் கவலை இல்லை. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பெலன். நீரே என் ஆன்ம பெலன். பாவ சங்கீர்த்தனம் என்ற பாவம் சங்கீர்த்தனம் என்ற ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்கின்றீர். பாவ கட்டுகளிலிருந்தும் பாவ கட்டுகளிலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் விடுதலை தருகிறீர். விடுதலை தருகிறீர். என்னுடைய வாழ்வாதாரங்களை என்னுடைய வாழ்வாதாரங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆசீர்வதிக்கிறீர். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நான் சொன்னதை திருப்பிச் சொன்னீர்கள், ரொம்ப நன்றி. பிரியமானவர்களே, 2 கிறிஸ்தவர்கள் வேளாங்கண்ணிக்கு கால்நடையாக பாத யாத்திரையாக திருப்பயணம் சென்றார்கள். 2 பேரும் போகும்போது கட்டுச்சோறு எடுத்துக்கிட்டாங்க. ஒருத்தர் லெமன் சாதம், இன்னொருத்தர் புளியோதரை. அங்கே போய் சேர்ந்த பிறகு மத்தியானம் சாப்பிடலாம்னு இந்த லெமன் சாதம் எடுத்துகிட்டு போனவர் தன்னுடைய கட்டுச்சோத்தை பிரித்த போது அது கெட்டு போயிருந்தது, சாப்பிட முடியல அவரால். ஆனால் புளியோதரை கொண்டு போனவர் அவர் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். அப்போது இந்த லெமன் சாதம் கொண்டு போனவர் சொல்கிறார் அவரை பார்த்து,
நண்பா, உன்னை நேசிப்பது போல உனக்கு அடுத்து இருப்பவரையும் நேசின்னு பைபிளில் போட்டிருக்கே, நீ படித்ததே இல்லையா அப்படின்னார். உன்னை நேசிப்பது போல உனக்கு அடுத்து இருப்பவரையும் நேசி அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கே, அது உனக்கு படித்தது ஞாபகம் இல்லையான்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், நண்பா, அடுத்து உங்களோட பொருளுக்கு ஆசைப்படாதேன்னு அதே பைபிளில் தான் போட்டிருக்கு, அது நீ படித்தது இல்லையா அப்படின்னு கேட்டார். பிரியமானவர்களே, இந்த கதையை எதுக்கு சொல்லுவாங்கன்னா, பைபிளை மேற்கோள் காட்டி பேசுகிறவங்க எல்லாருமே கடவுளுடைய வார்த்தையைத்தான் எடுத்துரைக்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது என்பதற்காக சொல்லுவார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது திருமுகம் 2 தீமோத்தேயு 4 வசனங்களிலே பவுல் இவ்வாறாக தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள், மாறாக செவி திணவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கேற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடிச் செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு இரு, துன்பத்தை ஏற்றுக்கொள், நற்செய்தியாளனின் பணியை ஆற்று, உன் திருத்தொண்டை முழுமையாகச் செய் என்று சொல்கிறார். ஆக ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள், மாறாக செவி திணவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கேற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். ஆண்டவர் இயேசு ஸ்தாபித்தது ஒரே ஒரு திருச்சபை தான், ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. அது ஒரு காலகட்டத்தில் உடைந்தது. பிறகும் ஒரு பிரிவை ஏற்பட்டது. மார்ட்டின் லூத்தர், அதற்கப்புறம் 8ஆம் ஹென்றி அரசன், அதன் பிறகு பிரிந்து 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 இன்று ஏறக்குறைய 45,000 சபைகளுக்கு மேல் இருக்கின்றன. பிரியமானவர்களே, இப்பொழுதெல்லாம் ஒரு புது நற்செய்தியானது அறிவிக்கப்படுகிறது. அந்த நற்செய்திக்கு என்ன பெயர் என்று கேட்டால் வளமை நற்செய்தி, ஆங்கிலத்தில் ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், வளமை நற்செய்தி அப்படின்னா என்ன? செல்வம் என்பது கடவுளுடைய ஆசையின் அடையாளம். செல்வம் என்பது கடவுளுடைய ஆசையின் அடையாளம். எந்த அளவுக்கு ஒருவர் செல்வத்தை வாழ்வில் பெற்றுள்ளாரோ அந்த அளவுக்கு கடவுளது ஆசையை பெற்றுள்ளார். செல்வம் என்பது கடவுளுடைய ஆசையின் அடையாளம். எந்த அளவுக்கு ஒருவர் செல்வத்தை தம் வாழ்வில் பெற்றுள்ளாரோ அந்த அளவுக்கு கடவுளுடைய ஆசையை பெற்றுள்ளார். இதுதான் ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், வளமை நற்செய்தியினுடைய சாராம்சம். பிரிவினை சபைகளின் முன்னோடிகளில் ஒருவரான கால்வின் என்பவரும் இப்படிப்பட்ட போதனையைத்தான் போதித்தார். இன்றும் பலர் அதை போதிக்கிறார்கள். கடந்த ஆண்டு என்று நினைக்கிறேன், ஒருவர் வெளிநாட்டுக்கு போகிறார், ஒரு போதகர். அங்கே போய் என்ன சொல்கிறார்? கடவுள்கிட்ட வேண்டுறாரு, கடவுளே எங்கிட்ட 10,000 கோடி தான் இருக்குது, பத்தாது, இன்னும் 10,000 கோடி கொடு என்று கேட்டார். பிரியமானவர்களே, இந்த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், வளமை நற்செய்தி உண்மையாய் இருக்கும் பட்சத்தில் தலை சாய்க்க கூட இடமில்லாமல் வாழ்ந்து மரித்த இயேசு கடவுளின் ஆசையை பெற்றுக்கொள்ளாமலேயே வாழ்ந்து மரித்தாரா என்ற கேள்வி எழுகிறது. தலை சாய்க்க கூட இடமில்லாமல் வாழ்ந்து மரித்த இயேசு கடவுளின் ஆசையை பெற்றுக்கொள்ளாமலேயே வாழ்ந்து மரித்தாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. திருவிவிலியத்தினுடைய அடிப்படை செய்தி இதுதான். எல்லாவற்றுக்கு மேலாக நீ கடவுளை அன்பு செய், அடுத்து உன்னையே நீ அன்பு செய், உன்னை அன்பு செய்வது போல எல்லாரையும் அன்பு செய். ஆக கடவுளோடும் பிறரோடும் உள்ள உறவில் மட்டும்தான் நீ மகிழ்ச்சியை காண முடியும். இதுதான் விவிலியத்தினுடைய அடிப்படை செய்தி. ஆனால்
இதற்கு மாறாக பொருள் சார்ந்த தளத்தில் ஒருவர் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தேடினார் என்றால் அவரின் வாழ்வு அழிவை நோக்கித்தான் பயணிக்குமே ஒழிய நிறைவை நோக்கி பயணிக்காது என்பதும் விவிலியத்தினுடைய அடிப்படை செய்தியாகும். 1 கொரிந்தியர் 15:19 புனித பவுல் இவ்வாறு எழுதுகிறார்: கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குவதற்கு உரியவராய் இருப்போம். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குவதற்கு உரியவராய் இருப்போம் என்கிறார். ஆனால் அதே பவுல் பிலிப்பியர் 4:19 பின்வருமாறு கூறுகிறார்: என் கடவுள், மை காட், என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள், ஆசைகள் அல்ல தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் என்று கூறியிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, எபிரேயர் 13:5 எபிரேயர் திருமுகத்தின் ஆசிரியர் இவ்வாறு கூறுகிறார்: பொருள் ஆசையை விலைத்து விதவியை கொண்டு எலியாவையும், எலியாவை கொண்டு அந்த சாரிபாத்து விதவியும் அவருடைய மகனையும் போஷித்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். காரணம், எபிரேயர் 13:8 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து அவருடைய பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியோடு வாழ கடவுளை பார்த்து ஜெபிப்போம். இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, என்னை தந்தேன் உந்தன் இல்லம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதை நல்லவை அனைத்தையும் வந்து தந்தேன். இனி ஏற்றிடுவாய் இறைவா, கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாக முடியும் மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஆயரான புனித நார்பர்ட்டின் விழாவில் புனித பீடத்தின் முன் நாங்கள் கொண்டு வந்துள்ள பலிப்பொருள்களை கனிவுடன் கண்ணோக்கியருளவுமை வேண்டுகின்றோம். அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அவை உமது பெயருக்கு மேன்மை அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித நார்பர்ட்டுடைய
நினைவு நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும்
எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சுகப்பிரசவத்துக்கு பாதுகாவலரான புனித நார்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக. முது ஆட்சி வருக. முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்து உம்மை விட்டு பிரியவிடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடைய காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலை வாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்தூய மறை நிகழ்வுகளால் ஓட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித நார்பர்ட்டின் எடுத்துக்காட்டை பின்பற்றி அவர் நம்பியதை நாங்கள் அறிக்கையிட முயற்சிக்கவும் அவர் கற்றுக் கொடுத்ததை பின்பற்றவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். பிரிவினை சபைகளின் ஸ்தாபகர்களை அல்ல, துறவற சபைகளின் ஸ்தாபகர்களையும் புனிதர்களையும் பின்பற்றி வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னை தமிழித்தே மாழுமிகள் அழுதார். அன்னை தாம் நினைத்தே மாழுமிகள் அழுதார். பிழைப்போ மேலுமக்காய் ஒரு கோவிலை செய்வோம் என்றார். பிழைப்போ மேலுமக்காய் ஒரு கோவிலை செய்வோம் என்றார். மாதாவாம் மேரி உன்னத அருளாம்
காலத்தில் திசை போகும் நாளில் நீ காமரா போர்ச்சுகீஸ் தேசத்தார் கடல் பயணம் செய்தார்கள் சந்தோஷமாய். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.